எம்எஸ் தோனியை நான் மன்னிக்கவே மாட்டேன். என்னோட பையன் வாழ்க்கையை கெடுத்ததே எம்எஸ் தோனி தான் அப்படின்னு ரொம்ப ஆவேசமா பேசியிருக்காரு. யுவராஜ் சிங் அப்பாவுமான முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரருமான யோகராஜ் சிங் அவர்கள். எதனால் அப்படி சொல்லியிருக்காரு, என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்ற தகவல்களை வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் செட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் வந்து தவறாமல் பார்க்க முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யுவராஜ் சிங் அப்பாவுமான முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரருமான யோகராஜ் சிங் அவர்கள் வந்து எம்எஸ் தோனியை பற்றி ரொம்ப ஆதங்கமாக ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, எம்எஸ் தோனி அவர்களை என்னோட வாழ்நாள் முழுக்க நான் மன்னிக்கவே மாட்டேன். என் பையன் யுவராஜ் சிங்கோட வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணதே எம்எஸ் தோனி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன காரணத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவராஜ் சிங் வந்து இந்திய அணிக்காக இன்னும் 5 வருஷமாவது கிரிக்கெட் ஆடி இருக்கணும். அது வந்து நடக்கல. இதுக்கு வந்து முழுக்க முழுக்க எம்எஸ் தோனி மட்டும் தான் காரணம் அப்படின்ற மாரி யுவராஜ் சிங்கோட தந்தையுமான முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரருமான யோகராஜ் சிங் வந்து தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம யுவராஜ் சிங் மாதிரி இன்னொரு பிளேயர் வந்து இந்திய அணிக்கு இனிமே கிடைக்கவே மாட்டாங்க அப்படின்னு கௌதம் கம்பீரும் சேவாக்கும் சொன்னதா அவர் வந்து சொல்லியிருக்காரு பேட்டியில. அவர் வந்துட்டு எம்எஸ் தோனியை மட்டும் இல்லாமல் இந்திய அணிக்காக முதல் உலகக்கோப்பையை வாங்கி தந்த கபில் தேவ் சாரை பற்றியும் ரொம்ப வந்து ஆவேசமாக பேசியிருக்காரு. நாம கிரிக்கெட் விளையாண்ட காலத்தில் தலை சிறந்த கேப்டன் அப்படின்னா அது கபில் தேவ் மட்டும்தான். இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் நான் வந்து கபில் தேவ் கிட்ட என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த உலகமே உங்களை திட்டுற அளவுக்கு ஒரு இடத்துல கொண்டு போய் நான் உங்களை தள்ளுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்ததா இந்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் யுவராஜ் சிங் கிட்ட மொத்தமாக 13 கோப்பைகள் இருக்குது. ஆனால் உங்ககிட்ட வந்து ஒரே ஒரு உலகக்கோப்பை மட்டும்தான் இருக்குது அப்படின்னு ரொம்ப ஆவேசமாக சொல்லியிருக்காரு அந்த பேட்டியில். இதில் வந்து ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து வீட்டிலே யுவராஜ் சிங் கிட்ட வந்து பேசியிருக்காராம் யோகராஜ் சிங் அவர்கள். அப்போதைக்கு யுவராஜ் சிங் வந்து ஆமான்னு சொன்னது கிடையாதான், இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்ததும் கிடையாதான் அப்படின்ற மாதிரி அந்த பேட்டியில் இவர் சொல்லியிருக்காரு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் அந்த லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.